வாலு, எதுக்கு அப்படி சொல்ற? பவியத்தை வேறொரு மாமா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. பவியத்தைக்கும் அவங்க பேசிட்டு இருக்கிற மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. ஏய் தமிழ், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பவியத்தை போன்ல பேசும்போது நான் பக்கத்துல இருப்பேன். அந்த மாமா என்கிட்ட கூட பேசியிருக்காங்க. ஏய் போச்சுடி, இன்னைக்குதான் எல்லாம் சரியாச்சுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள புதுசா ஒரு பிரச்சனை முளைச்சிருச்சா? ஏன்டாள் பவித்ரா லவ் பண்றது தப்பா? அப்படியெல்லாம் இல்ல ஆதி, நான் தப்புன்னுலாம் சொல்லல. அப்பா இன்னைக்குதான் எல்லாம் சரியாச்சு, இனிமே நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள இவ லவ் பண்றான்னு தெரிஞ்சா அது அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. என்ன டால் பேசுறீங்க? ஒருத்தர் மனசுல நினைச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழாம வேறொருத்தர் கூட வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கையா? அதுக்கு பேரு நரகம் ஆண்டாளு. 1000 கஷ்டம் வந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த கஷ்டம் எல்லாமே கடுகு மாதிரி தான் தெரியும். அதுவே பிடிக்காதவங்க ஒருத்தங்க கூட வாழும்போது வர்ற சந்தோஷம் கூட கஷ்டமா தான் தெரியும். எனக்கு அதெல்லாம் புரியுதாதி, ஆனா அப்பா அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா சம்மதிப்பாருன்னு தான் தோணுது. இல்ல ஆதி, அப்படி இல்ல. ஆல்ரெடி என் கல்யாணம் சரியா நடக்கலன்னு அவரு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ பவித்ராவும் இப்படி பண்றான்னு தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை தான் ஆதி பண்ணுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம குடும்பம் பழைய மாதிரி இருக்கணும், என்னால இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தியம் பண்ணாரு. இப்போ பவித்ராவால இப்படி ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா அவரு கோவப்படதான் செய்வாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ லவ் பண்ற மேட்ரு தெரிஞ்சு வீட்ல பிரச்சனை ஆயிருந்தா கூட பரவாயில்ல, அவ அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வேற வர சொல்லிருக்காரு. அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்காக பவித்ரா லவ்வ தூக்கி போட சொல்ல முடியுமா? அவ எவ்வளவு கனவோட அவனை லவ் பண்ணிருப்பா. அதுவும் இல்லாம அவங்கவுங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க அவங்கவுங்களுக்கு தான் உரிமை இருக்கு. இதுல பவித்ராவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கைய அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க ஆதி. நீங்களும் நானும் மனசு வச்சா உங்க அப்பாவோட மனசை மாத்த முடியும். நம்ம 2 பேரும் எப்படி அவர் மனசை மாத்த முடியும்? முடியும். நான் சொல்ற மாதிரி செஞ்சா நிச்சயமா ஒரு மனசை மாத்த முடியும். பவித்ராத்த பாவம், அவங்கள அந்த மாமா கூட சேர்த்து வைங்களேன் ப்ளீஸ். சரி, பவித்ரா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா, அப்பா கிட்ட சொல்லுமா. ஏண்டி, படிக்கணும்னு சொன்ன, மாப்பிள்ளை வீட்டுல படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன உனக்கு? இல்லம்மா, அது வந்து வேற என்ன, ஏதாவது காதல் கன்றாவின்னு இழுத்து வச்சிருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? பேசாம ரெடி ஆகு. அவ மாப்பிள்ளை கிடைக்காம அல்லாடிட்டு இருக்கா. இவளுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை கிடைச்சும் கசக்குதா? அம்மா, இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்கா அவ? இதோ அவ்வளவுதான், ரெடி ஆயிட்டா. சரி, நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு, இவள நான் பாத்துக்கிறேன். சரி. அக்கா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க்கா. ஏண்டி? அது நான் வந்து நான் ஆகாஷ்னு ஒருத்தரை விரும்புறேன்க்கா. சரி, அது ஓகேதான். அதுக்குன்ட்டு இந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாதுல்ல. அக்கா, நான் இன்னொருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன், உனக்கு புரியலையா? எனக்கு எல்லாம் புரியுதுடி, ஆனா உனக்கு தான் நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை புரியாம பேசிட்டு இருக்க. ஆல்ரெடி கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நீயும் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு தெரிஞ்சா
அப்பா உடைஞ்சே போயிடுவாரே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அப்போ நான் கஷ்டப்பட்டா உனக்கு ஓகேவாக்கா? இல்ல, வேற வழி இல்லடி. எல்லாருக்கும் பிடிச்ச வாழ்க்கையெல்லாம் கிடைச்சிராது. கிடைச்ச வாழ்க்கைய தான் பிடிச்ச மாதிரி நம்ம மாத்திக்கணும். வரப்போற மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரை ஏத்துக்கிட்டு ஒழுங்கா வாழ்ற வழியை மட்டும் பாரு. சாரிடி, எனக்கு உன் கஷ்டம் புரியுது. ஆனா என்னாலயும் எதுவும் பண்ண முடியல. எங்க எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நான் சரி, போய் போய் கூட்டிட்டு வாங்க. ஆண்டாள், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஏய், பவிய அம்மா கூட்டிட்டு வா. கூப்பிடுறாங்க. வா, நீ வா வா. வாங்க 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 சார். வணக்கம். வாங்க. ஹாய் சார். ஹாய். வா. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. அது இவங்கள யாருப்பா? இவங்கள எதுக்கு இங்க கூட்டு வந்த? சார், இவங்க பவித்ராவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஏப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன சொல்ற நீ? நான் பார்த்த மாப்பிள்ள இவர் இல்லையே. ஏப்பா, அவங்க கண்டபனூர்காரங்கப்பா. சார், இது நீங்க பார்த்த மாப்பிள்ளை இல்லை. பவித்ரா அவளுக்காக பார்த்துக்கிட்ட மாப்பிள்ளை. ஆதி, என்ன இதெல்லாம்? என்ன சொல்லிட்டு இருக்க? மா, பவிக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. அவனை விரும்புறா. அவ விரும்புற பையனுக்கே அவளை கட்டி கொடுக்கறது எல்லாருக்கும் நல்லதுன்னு நானும் அதையும் முடிவு பண்ணிருக்கோம். பா, நம்ம பவிப்பா, அவ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்ந்துட்டு போட்டுமே, ப்ளீஸ். எங்களை நம்பி கொடுங்கண்ணே. உங்க மகளை எங்க மகளா நினைச்சு பாத்துக்குவோம். சார், ப்ளீஸ் சார், யோசிக்காதீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் பெற்றவங்களோட கடமையா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வாழ போறது பிள்ளைங்க தானே. அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டுமே சார். பா, ப்ளீஸ் பா, ரொம்ப யோசிக்காதப்பா. அட்லீஸ்ட் எனக்காகவாவது யோசிப்பா. சார், ப்ளீஸ் சார். சரி, அண்ணனும் அக்காவும் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நடுவுல நான் மட்டும் என்ன சொல்ல போறேன்? எனக்கு என் மவ சந்தோஷம் தானே முக்கியம். இல்ல, என்ன ஒண்ணுன்னா, இந்த கண்டமனூர் சம்பந்தத்துக்கிட்ட தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் உங்க சொந்தக்காரரு தவசையை வச்சு நான் பேசிட்டேன் சார். பவித்ரா படிப்பு முடியாம கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் சார். சரி, அப்புறம் என்ன? ஏங்க, வாங்க வாங்க உட்காருங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். இங்க இருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதிதான் எங்க வீட்டுக்கு மூத்த புள்ள. அவன் ஒரு விஷயத்த பண்றான்னா அது சரியா தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, பவித்ராவுக்கு இந்த பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருந்தேன். எங்களுக்கும் அதுல சம்மதம் தாங்க. அப்புறம் என்ன,
தட்டை மாத்திக்கலாமே. வாங்க பார்த்தா தட்டை எடுங்க. இந்த புடி ஆதி வா. பாப்பா ஆதி இந்த புடிங்க. ஆதி புடிமா. என்னதா பவி, சந்தோஷம் தானே? அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், நான் ஒன்றும் பண்ணல, எல்லாத்தையும் பண்ணது ஆதிதான். தேங்க்ஸ்ண்ணா. சாரி சார், உங்களை கேட்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அட என்னப்பா ஆதி நீ? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளையா. உன் தங்கச்சிக்கு எது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஏப்பா ஆதி, எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. இப்பதான் மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கேன். அப்படின்னா நீங்க எல்லாரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏய், உனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? பவியத்தை லவ் பண்ற விஷயத்த நான் தானே உங்ககிட்டயோ அப்பா கிட்டயோ வந்து சொன்னேன். ஓ, அதனால தானே நீங்க அவங்கள வர வச்சீங்க. ஆமா ஆமா, அப்போ இந்த பெரிய மனுஷிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பவியத்தை எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. என்னது? அப்பா, 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 வாங்கப்பா போலாம். சரி, நான் வரேங்க, வரேன். இங்க யார் ஆதி? நான் தான் சார். உங்களை ஒரு மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நீங்களே வந்து வண்டியில ஏறிட்டா மரியாதையா கூட்டிட்டு போவேன், இல்லன்னா. எஸ்ஐ சார், என்ன சொல்றீங்க? என்ன கேஸ்? யாரு யார கொலை பண்ணா? அத கேட்க நீங்க யாரு? இந்த பஞ்சாயத்தோட பிரசிடென்ட் நானு. என் ஊருக்குள்ளேயே வந்து, அதுவும் என் மகஸ்தானத்தில் இருக்கிறவனையே அரெஸ்ட் பண்ண வந்தா நான் வாய மூடிட்டு இருப்பேனா? சார், இவர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், நான் யாரை கொலை பண்ணேன் சார்? நீங்க வாசன் ஒருத்தரை கொலை பண்ணிருக்கீங்க. அவருடைய இதயத்தை எடுத்து தான் உங்களுக்கு இதய மாற்று சிகிச்சை பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அவரை கொலை பண்ணிட்டு தான் உங்க சொந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அங்க ஒண்ணுமே நடக்கல. நடக்காத விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட் வரப்போய் தான் மேடம் வந்திருக்கோம். சார், கம்ப்ளைண்ட் சொல்றீங்களே, யார் சார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? மாப்ள மாப்ள நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வரேன். கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தான்னு கேட்டல, நான் தான் கொடுத்தேன். நீங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்ப அதான் உங்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் நீங்க பொழைப்பீங்கன்னு அப்ப தெரிஞ்சதில்ல. அப்போ நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து வாசுன்னு ஒருத்தனை கொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு மறந்துருக்கலாமாப்ல, ஆனா எனக்கு மறக்கவே இல்லை. அதான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு என் முன்னாடி வந்து நிக்கிறதே தப்பு. இதுல என் மேல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கியா? அது யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி மாப்பிள்ள என்னால மறக்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் நீங்க எங்க அக்கா மகனாச்சே, உங்களை மறக்க முடியுமா? இதாருங்க எஸ்ஐ சார், ரோட்ல போற யாரோ வந்து ஒருத்தரை கொலை பண்ணி போட்டாங்கன்னு வந்து சொன்னா உடனே நீங்க கிளம்பி வந்துருவீங்களா? ஏன் என்ன நல்லா நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? ஏங்க, இந்த ஆதி ஒருத்தனை கொண்டு போட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த வாசுவோட குழந்தை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இதா நிக்குது பாருங்க, இந்த குழந்தை தான். ஆனா இப்ப அந்த குழந்தை ஆதியோட குழந்தை. இந்த குழந்தையோட அம்மா யாரு தெரியுமா? அந்த புள்ளதான் இப்ப வந்து ஆதியோட பொண்டாட்டி. என்ன நடந்துச்சுன்ட்டு முழுசா கேட்டுட்டு வரணும்.
எவன் சொன்னதையோ கேட்டுக்கிட்டு கைது பண்ண வர்றாங்களாம். ஆதிக்கு இதயம் கொடுத்த குடும்பம் இப்ப ஆதியோட குடும்பமா இருக்கு. கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டு வந்து இங்க நிக்காம கிளம்பி போடுங்க சொல்லிவிட்டேன். சார் அவர் எப்படி இருந்தாண்ணே, எத்தனை குடும்பத்தோட இருந்தாண்ணே, அவர் கொலை செஞ்சிருக்காருன்னு ஆதாரத்தோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் விசாரிக்க தான் செய்வோம். சார், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? இறந்து போன வாசுவோட பொண்டாட்டியா இல்ல வாசுவோட அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி வேற யாராவது கொடுத்தாங்களா? ஏன் சார், ஆதியை பிடிக்காம அதோ இவரு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல? ஏமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்றது முக்கியம் இல்ல, குற்றம் நடந்ததா இல்லையான்றதுதான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். சட்டப்படி அப்படியெல்லாம் யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சார். அப்படி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கே பாரதி வந்து ஆதிக்கு சப்போர்ட்டா பேசினா உங்களை தான் தூக்கி ஜெயில வைப்பாங்க. சார் இங்க எல்லாருமே லா பேசுறாங்க சார். எனக்கு என்னமோ அரெஸ்ட் பண்றது சரியா இருக்காதுன்னு தோணுது சார். என்ன இசை சார், என் பொண்ணு நல்லா வக்கீல் மாதிரி பேசுதா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இங்க இந்த ஊர்ல உண்மையாலுமே வக்கீலுக்கு படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேரையும் வர சொல்லட்டுமா? வேண்டாம் சார், நாங்க கிளம்புறோம். சார் ஒரு நிமிஷம், என் மாமாட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். வா வா. சண்டை போடணும்னா நேரடியா சண்டை போடு. இப்படி டேஷ் மாதிரி போலீஸை கூட்டிட்டு வராத. நீ எங்க அம்மாவுக்கு மட்டும் தம்பியா பிறக்காம இருந்திருந்த இந்நேரம் நீ இருந்திருக்கவே மாட்டேன். நல்ல நேரம் எங்க அம்மா கூட பிறந்துட்ட. இவ ஒவ்வொரு தடவையும் உன்னை மன்னிச்சிட்டே இருப்பேன்னு இப்படி அசால்ட்டா நினைச்சிடாத. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். இப்படி சும்மா மன்னிச்சுட்டே இருக்க மாட்டேன். சார் போலாம் சார். சரி மாமா, பார்க்கலாம். போ. இந்தா குடிங்க. சார் நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன் சார். குடிங்க. இம்போர்ட்டட் ட்ரிங்க் வீட்டில் போய் குடிங்க. சார் 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 என்ன சார், தண்ணி சோடா கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கலந்து குடிங்க சார். இப்படி குடிச்சா குடல் என்ன சார் ஆகுறது? சும்மா இருங்க. அந்த ஆதிக்கிட்ட ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா என் ஆத்திரம் தீர அவனை உரின்னு உரிச்சு எடுத்திருப்பேன். அது நடக்கலையே, என் ரத்தம் கொதிக்குது. போயா, உன்னை பார்த்தாலே கோவமா வருது. அன்னைக்கு என் பொண்ணு உன்னை பத்தி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளனா, அதை நம்பி இங்கே வந்தா இப்படி எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டியே. அறிவு சார், அப்படித்தானா? பேசி முடிச்சிட்டீங்களா? இன்னும் பேச வேண்டியது இருக்கா? சார் இங்க இருங்க. உங்களை மாதிரி எல்லாம் நான் பட்டணவாசி கிடையாது. நான் பட்டி கேட்டேன். ஆனா உங்களை விட கோபக்காரன். என் கோபத்தை வச்சு ஒரு புடலங்காயும் வாங்க முடியாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சார் எங்க ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க சார், இந்த விஷம் கொடுத்து கொள்றதை விட வெல்லம் கொடுத்து கொள்றது தான் ஈஸின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்ல வர நீங்க? அட என்ன சார் நீங்க, இந்த பகையாளிய சண்டை போட்டு கொள்ளலாம், ஆனா பங்காளிய உறவாடிதான் கெடுக்கணும்.